Yeah. So, Vanakkam, Ayubowan, Assalamu alaikum, and bonjour, namaskar, namaskaram, namaste, and everything to you. I hope you're all doing good, and I'm also doing great. So, இப்படி ஒரு வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்க இல்லை. And this video is about I'm going to share a story. It's not a vlog or anything else cooking ஒன்றுமே இல்லை. So it's about one of my adventure which happened last week this day. Okay, so it's a near to death experience. என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்து இப்போ வரைக்குமே அடேங்கப்பான்னு நினைக்கிற விஷயங்களில் இதுவும் ஒன்று. அண்ட் இந்த இயர் 2024 இது செகண்ட் அட்டெம்ப்ட். நான் சாக வேண்டியது ரெண்டாவது முறை. அண்ட் மை காட் மேட் மீ சீட் மை டெத் அகெயின். ஐ டோன்ட் நோ வெதர் ஹி ஹேஸ் சம் பர்பஸ் டு டூ வித் மீ ஸ்டில். ஸோ கம்மிங் டு த ஸ்டோரி என்ன அப்படின்னா, இட் வாஸ் அ சண்டே, ஸோ நைஸ் சண்டே. எங்கள் அப்பா இங்கே இல்லை, ரெசார்ட்டில் கெஸ்ட்டும் இல்லை. ஸோ ஐம் அ ஃப்ரீ பேர்ட். என் கூட இங்கே வேலை பார்க்குற பசங்க 2 பேர் இருக்கிறாங்க, கிருஷ்ணகுமார் அண்ட் சொன்னது தினேஷ்குமார். ஐ வென்ட் டு த சர்ச் இந்த மார்னிங், சண்டே மார்னிங். சூப்பரான சர்வீஸ். ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணி கிட்டார் எல்லாம் வாசிச்சுட்டு வர வழியில் லிவர் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் நான் தான் சமைச்சேன். ஓகே, நல்லா சூப்பராக செஞ்சு நாங்கள் 3 பேரும் நல்லா சாப்பிட்டோம். தக்காளி ரசம், ரைஸு அண்ட் லிவர். பர்ஃபெக்ட் லன்ச். ஓகே, ஸோ ஆஃப்டர் த லன்ச் கொஞ்சம் அங்கே இங்கேன்னு ஊரெல்லாம் சுற்றிட்டு என் பைக்கில் எடுத்துகிட்டு அங்கே இங்கே நல்லா ரவுண்டெல்லாம் அடிச்சுட்டு ஈவினிங் வச்சு கரண்ட் இல்லை. ஓகே, பர்டிகுலர்லி ஆன் தேட் டே தெர் வாஸ் நோ ரெயின் பட் தெர் வாஸ் விண்ட். அந்த நாளுக்கு முன்னாடி இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ரெயின். பேண்ட்டு காயாது, ஷூ காயாது, அண்டர்வேரை கழுவி போட்டாலும் அதுவும் காயாது, டவல்ஸ் காயாது. எப்போ பைக்கு எடுத்தாலும் பைக்கு சீட் ஈரம் தான் இருக்கும். ஓகே, ஸோ அன்னைக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே தெர் வாஸ் நோ ரெயின். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அப்பாடி, ஒரு வழியாக ரெயின் முடிஞ்சிச்சு, இனியாச்சு கொஞ்சம் நிம்மதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, ஈவினிங் வந்துச்சு, கரண்ட் இல்லை. ஸோ இங்கே ரெசார்ட்டுக்கு ஜெனரேட்டர் இருக்கும், மேலே வீட்டுக்கு ஜெனரேட்டருடைய பவர் சப்ளை இல்லை. ஜெனரேட்டர் போட்டோம். நைட்டு வி ஹேட் சப்பாத்தீஸ் ஐ கெஸ். ஸோ சம்திங் வி எயிட். அண்ட் ஒரு 9-9:30 போல் ஐ வென்ட் டு மை ஹோம் டு ஹிட் மை பெட். பசங்கிட்ட சொல்லிட்டு ஓகே பாய்ஸ், ஐ see you in the morning, ஐ கோனா ஹிட் த பெட், டாட்டா அப்படின்னு கிளம்பிட்டேன். மேலே போயிட்டு ஐ டோன்ட் நோ வை ஐ வாஸ் ஸோ டயர்ட் ஆஃப் த டே. ஆனால் என்னால் உறங்க இயலலை, உறங்கவே முடியலை. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஐ வாஸ் வாட்சிங் அ போர் மூவி பார்க்குறேன், தூக்கம் வரையில்லை. என்னென்னமோ ட்ரை செஞ்சுட்டேன், ஒரு போட்டு தூக்கம் கூட இல்லை. கரண்ட் இல்லை, மொபைல் ஃபோனில் தேர் வாஸ் சார்ஜ் இருந்துச்சு, நாட் தட் மச் சார்ஜ், லைக் 50-40 கைண்ட் ஆஃப் திங். டிவி பார்க்க இயலாது. டார்ச் லைட் இஸ் இன் த டேபிள். ஸோ வந்தேன், பெட்டில் படுத்தேன். ஐ புட் மை blankets on, and that day it was so cold, so I was having 2 blankets, which is one is mine and one is my father's. அப்பா இல்லை, ஸோ அவருடைய பிளாங்கெட்டும் எடுத்து போத்திக்கொண்டேன். டைம் போச்சு, தூக்கம் வரல. ஒரு லைக் 10:40-10:50 போல் I was just surfing in my Instagram. என்ன பண்ணுறது, ஒரே ஒரு ஜீவன் தான் உயிரோடு இருந்துச்சு, ஜோத்தம் சகாயராஜ். ஸோ someone is messaging, oh doctor, where was I? ஜோத்தம் தான் இருந்துச்சு. எவனாச்சு நைட்டு 10:30 மணிக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைகிட்ட பேசுவானா? ஸோ அந்த ஆள்கிட்டையும் பேசவே இல்லை. சும்மா சர்ஃப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பயங்கரமான காற்று. இது வரைக்கும் என் லைஃப்பில் அப்படி ஒரு விண்ட் பார்த்ததே கிடையாது. நம்ம கேட்டிருக்கோம் தெரியுமா, சூறாவளி காற்று அப்படி இப்படின்லாம். எக்ஸாக்ட்லி இதுதான் அது. ஸ்டில் த விண்ட் இஸ் ஹாண்டிங் மீ. ஓகே, ஸோ அது போல் காற்று, மரம்லாம் உரசுற சவுண்ட், அந்த க்ரீச்சிங் சவுண்டெல்லாம் கேட்கும்.
கொஞ்சம் பயம் இருக்கும். எனக்கு அது பழகிடுச்சு. ஓகே, இது எப்பயும் நடக்கிறது தானே, இட்ஸ் யூஷுவல் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாக்ட்லி அட் 11 ஆர் 11:05 11:10 அந்த ரேஞ்சில் நான் குப்பரே படுத்திருக்கிறேன். ஓகே, ஸோ மை ரைட் லெக் இஸ் இன் த கார்னர் ஆஃப் மை பெட். ஓகே, கொஞ்சம் மேலே ஏறி நான் படுத்து தலைவாணியா பில்லோ மேலே சாஞ்சி ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அப்போது ஐ ஹர்ட் அ சவுண்ட். இது வரைக்கும் என் லைஃப்பில் அப்படி ஒரு சவுண்டு நான் கேட்டதே இல்லை. இப்போ வரைக்கும் ஐ couldn't explain how that sound was. செம்ம சவுண்டு, அப்படியே காது இதெல்லாம் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. அப்படியே அது என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னுடைய ரைட் லெக் விச் வாஸ் இன் த கார்னர் ஆஃப் த பெட், ஓகே, அந்த லெக்கில் ஏன் ஹைட்டுக்கு என்னை விட டபுள் மடங்கு வெயிட்டில் ஒரு பெரிய கட்டை வந்து என் காலில் விழுந்துருச்சு. கரெக்டாக என்னுடைய ஆங்கிளில் இந்த இடத்துல. ஸோ அந்த நேரத்தில் என்னோட அடனலைன் பம்பாக நான் என்ன பண்ணிட்டேன், என் பெட்டில் இருந்து உருண்டு கீழே விழுந்து விட்டேன். ஸோ எங்கள் வீட்டு பழைய வீடு, ஓகே, 18th century பில்டிங் அல்ல. ஸோ there was a chimney. ஓகே, சிம்னி கிட்ட போய் உருண்டு அப்படியே உட்காந்துட்டேன். எனக்கு ஒரு 2-3 minutes என்ன ஆச்சுன்னே தெரியலை. என் காதில் ஃபுல்லாக கொஞ்சம் சவுண்டு மட்டும்தான் கேட்குது. ஃபுல்லு இருட்டு, என்னால் மூச்சு விட முடியல பிகாஸ் ஆஃப் த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். நல்ல நாளில் எனக்கு மூச்சு விட இயலாது. அப்புறம் மெதுவாக என் கால் வேறு வழியா. ஸோ மெதுவாக பெட் மேலே போய் என் மொபைல் ஃபோன் எடுத்து மொபைல் ஃபோன் டார்ச் ஆன் பண்ணி பார்த்தா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் மேலே வெடிகுண்டு போட்ட மாதிரி ஃபுல்லாக தூசி, எங்கே பார்த்தாலும் டஸ்ட்டு. நான் வந்து யோசித்தேன், ரைட்டு, திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் லெனர்ட் ஆலன், அவ்வளோதான், வீடு இடியே போகுது, மர்கே அசாலா அப்படின்னு நினச்சிட்டு ஓகே கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டு டார்ச் அடிச்சு பார்த்தா கீழே அந்த கட்டை கிடந்துச்சு. செம்ம சைஸ் அந்த கட்டை. ஓகே, கால் வலி. மெதுவாக எழுந்திரிச்சு என்னுடைய ஷூ அப்புறம் என்னுடைய பேண்ட் மட்டும் எடுத்து மாற்றிட்டு டோரை திறந்தா வெளியிலே போகிறதுக்கு டோர் திறக்கிறேன், எங்கள் படிக்கட்டே காணும். ஃபுல்லாக டெப்ரிஸ் தான். எங்கள் வீடு ஓட்டு வீடு தான், தகரம் மேலே ஓடு. ஓகே, அந்த எல்லாம் விழுந்து ஓடெல்லாம் அந்த இடத்த பிளாக் பண்ணி வச்சிருச்சு. தெர் வாஸ் அ ஸ்மால் கேப், இப்படி உள்ளே புகுந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த உள்ளே புகுந்து போகிற அந்த வழியில் வந்துட்டு என்னால் போக பயம். சப்போஸ் நான் உள்ளே போய் மேலெல்லாம் விழுந்து விட்டாங்கன்னா காலைல 7 மணி 8 மணிக்கு தான் பசங்க எந்திரிப்பானுங்க, விரைச்சியே செத்துருவேன்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கம் அங்கே ஒரு விண்டோ இருக்கும். ஓகே, படிக்கட்டுக்கிட்ட அந்த விண்டோ பக்கம் ஒரு பில்லர் கிராக் விட்டு இருந்துச்சு. அந்த பில்லர் மரத்தை தாங்கி இருக்கு. ஓகே, என் வீட்டு மேலே ஒரு மரம் இப்போ கிடக்கு, அந்த மரம் சாஞ்சு நிற்கிது. ஸோ அந்த கேப் வழியாக நான் என்ன பண்ணிட்டேன், கீழே தரையில் ஜம்ப் பண்ணிட்டேன். இதே காலோட கொஞ்சம் வலி தான். அப்புறம் மெதுவாக வெளியே வந்து படிக்கிட்ட இருக்க டோரை ஓப்பன் பண்ணி மேலே வந்து அந்த டெப்ரிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே மறுபடியும் வந்தேன். பிகாஸ் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ எங்கள் அண்ணன் ஒருத்தருக்கு ஆல்வின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாக்கு ஃபோன், சாரி ஐ காட் இன்ஸ்ட்ரப்ஷன். ஸோ எங்கள் அண்ணன் ஒருத்தருக்கு ஆல்வின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி மரம் விழுந்துருச்சு, ஸோ பயம் ஒன்றும் இல்லை, ஐ எம் ஸ்டில் அலைவ், ஓகே, அடிக்கடி ஒன்றும் பட இல்லை, நீங்கள் காலையில் வந்தால் போதும்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன். பசங்க சவுண்டு கேட்டுட்டு வந்துட்டானுங்க. ஏன்னா நான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ, ஒன்றும் இல்லைடா, ஒரு மரம் விழுந்துருச்சு மலை. ஸோ வி டுக் சம் வேல்யூபிள் ஸ்டப்ஸ் லைக் மை பைபிள், லேப்டாப், மொபைல் ஃபோன், ஹெட்செட், பவர் பேங்க், சார்ஜர்னு சொல்லிட்டு அந்த விஷயம் மட்டும் எடுத்துக்கொண்டு எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஓகே, பசங்களை போக சொல்லிட்டேன், டே நீங்கள் போங்கடா, எனக்கு என் மைண்ட் ஒரு மாதிரி இதாக இருக்குது, ஏன்னா கண்ணை திறந்து பார்த்தா தலைக்கு மேலே ஒரு மரம் கிடக்கு, ஸோ ஐ ஆம் நாட் ஃபீலிங் குட், நீங்கள் போய் தூங்குங்க, நான் அப்போ ஆஃபீஸில் ஒரு 5 minutes உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஐ ஸ்லீப் ஹியர் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் எனக்கு தூக்கமே வரல. தட் சவுண்ட் அண்ட் தட் லாக் அண்ட் த விண்ட் தே ட்ராமடைஸ்ட் மீ. எனக்கு வந்துட்டு ஒரு பயம் வந்துருச்சு. ஓகே, தப்பிச்சிட்டோன்னு என்னால் சந்தோஷம் கொள்ள முடியலை, ஒரு பயம் இருக்குது, என்னடா இது அப்படின்ட்டு. ஓகே, காம் டவுன் சொல்லிட்டு தெர் வாஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க.
she does this children ministry and I know 12-1 மணிக்கெலாம் அவங்களுக்கெல்லாம் எந்திரிச்சு தான் இருப்பானுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஜோத்த முறை சேர்ந்தவங்க, பேட்மேன் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஸோ ஐ கால் தட் கேர்ள் அண்ட் ஐ டோல்ட் ஹர் ஆல் திஸ் ஹேப்பன்மா, இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, எனக்கு ஒன்றும் அடியெலாம் ஒன்றும் இல்லை, ஸோ ஐம் குட், கேன் யூ ப்ரே வித் மீ ஃபார் சம் மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு வி ப்ரேட். பட் ஸ்டில் எனக்கு அந்த ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஓகே, பிகாஸ் ஐம் ஸ்பிரிச்சுவல் காய், ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு எவனோ என்னை சுற்றி இன்னும் என் கொய்யால் இவன் சாகலைன்ற மாதிரியே சொல்கிற மாதிரியே எனக்கு ஃபீலிங், ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், ஒரு பேட் ஸ்பிரிட் வைப்ரேஷன் மாதிரி மைண்டு கீண்டு எல்லாம் எனக்கு அப்படியே கெட்டு போய் கொட்டி செவர் ஆகி போச்சு. என்னடா இது பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறம் அந்த காற்றுக்கு மரம் ஆடுறது இதெல்லாம் கேட்டு 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 எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு ஹெட்ஃபோன்ஸை போட்டு ஏஆர் ரஹ்மான் சாங் போட்டு காது அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். ஐ வாஸ் ப்ரேயிங், காட் ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் விண்ட், என்னால் இது கேட்க இயலலை, இந்த நைட்டை தாண்டிட்டா போதும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, நான் ஒரு பொட்டு தூக்கம் கூட இல்லை. மேலே வீட்டுக்கு போய் பார்த்தேன், எனக்கு அங்கே இருக்க முடியல, ஏதோ ஒரு கரண்ட் வந்துருச்சு. Actually, 1 week இல்லை, more than a week, there was no electricity in our place. we were living in a stone age. ஒரு நிமிஷம் இருக்க, ஜென்ரேட்டர் போட்டிருக்கா? No, the generator is not on. I called my father and I told, அப்பா இது போல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. I called them in a video call and I showed them the building. The funny thing is, எங்கள் அப்பாவுக்கு நான் வீடியோ காலில் காட்டிக்கிட்டு இருக்கேன். மை ஃபாதர் அண்ட் மை மதர் ஆர் கெட்டிங் எமோஷ்னலி. எங்கள் அக்கா பையன் அங்கே இருக்கிறான், ஓகே, ஜுவல் பிளஷன். அவன் வந்துட்டு, மாமா சும்மா இருக்கிற மரத்தை ஏன் மாமா தள்ளி விட்ட, உனக்கு வேறு வேலையே இல்லை மாமா அப்படின்றான். அதுக்கப்புறம் பயபுள்ள டென்ஷன் ஆகிடுச்சு, ஏன்னா பையன் ஸ்கூலுக்கு போகணும். ஓகே, எனக்கு டைம் ஆகுது மாமா, பிளஸ்ஸன் பிஸியாக இருக்கேன், நீ கட் பண்ணு, நான் சாயங்காலம் பேசுகிறேன், நீ வையின்னு கட் பண்ணிட்டான். ஏன்டா அவங்க மாமன் உயிர் வந்திருக்குடா, உங்கள் அம்மா மாதிரியே பண்ணுறியடா நீ அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ ஆஃப்டர் தேட், ஸோ எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு மதுரையில் இருக்கிறாங்க. ஸோ இதை நடந்து 2வது நாள் 3வது நாளில் தான் எங்கள் அம்மா அப்பா இங்கே வர முடிஞ்சிச்சு. பிகாஸ் அவங்களுக்கும் பஸ் எல்லாம் கொஞ்சம் அங்கே மதுரையிலேருந்து ஊட்டி வரத்துக்கு இட் வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட், இட் ஹேட் பீன். ஸோ அதுக்கப்புறம் எங்களுடைய ஆர்கிடெக்ட், அப்புறம் மரம் வெட்டுற அங்கிள் ஒருத்தர் வந்தாங்க. ஸோ அந்த மரம் வெட்டுற அங்கிள் வந்துட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு கை. ஆக்சுவலி அவர் ஒரு தாத்தா, ஒரு பாய் வந்துட்டு என் கையை ரெண்டையும் இப்படி பிடிச்சிட்டு, சார் நீங்கள் தப்பிச்சதெல்லாம் பெரிய விஷயம், தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, தப்பிச்சது பெரிய விஷயம், நீங்கள் பண்ண புண்ணியம் தான் அப்படின்னு. நான் ஏன் புண்ணியம் பண்ண, சும்மா அறியா அப்படின்ட்டு. ஆர்கிடெக்டும் பார்த்துட்டு, இது பழைய காலத்து பில்டிங்கிறனால தப்பிச்ச தம்பி, 1 இன்ச் அந்த மரம் உள்ளே விழுந்துருந்துச்சுன்னா நீ காலியாக இருப்ப. ஸோ எனக்கு அப்போது வந்து இந்த விஷயத்துடைய கிராவிட்டி புரியலை. வாட் ஐ தாட், ஓகே ஜஸ்ட் அனதர் ஆக்சிடெண்ட், நமக்கு தான் டெய்லி ஏதாவது ஒன்று நடக்குமே, ஸோ அந்த மாதிரி தான் இதுன்னு சொல்லிட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்க இல்லை, வச்சுட்டேன். அப்புறம் என்னாச்சு, ஒன்றுன்னா வி ஸ்டார்டட் டு டீகோட், ஓகே இந்த மரம் வந்து இப்படி தான் விழுந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ எங்கள் வீட்டு பக்கம் சுற்றி மரம் தான் இருக்கும். வி ஹேட் த சில்வர் ஓக் அப்படின்னு சொல்கிற ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் விழுந்துச்சு அப்படின்னா உடஞ்சி டம்முன்னு விழுந்துடும். என் மேலே விழுந்தது யூக்கலிப்டஸ் ட்ரீ. ஸோ யூக்கலிப்டஸ் வேரோட சாயும், ஸ்லோவாக சாயும். அதுவும் இந்த யூக்கலிப்டஸ் ட்ரீ எங்களுடைய எஸ்டேட்டுடைய எண்டில் இருக்கிற ஒரு ட்ரீ. ஸோ இட் வாஸ் ஸோ ஃபார் ஃப்ரம் அவர் ஹவுஸ். பிகாஸ் ஆஃப் தேட் அதோடைய ஹெட்டு தான் வந்து என் வீட்டு மேலே விழுந்துச்சு. அந்த ட்ரீயோடைய பாடி விழுந்திருந்தா அப்படின்னா வெயிட்டுக்கு உள்ளே போய் இறங்கி தள்ளி நசுக்கி அப்படியே புளிஞ்சு அப்படி ஆக்கியிருக்கும். ஓகே, ஸோ யூக்கலிப்டஸ் ட்ரீ விழுந்தது நல்லது தான். அந்த சில்வர் ஓக் விழுந்துருந்துச்சுன்னா அடித்து இறங்கியிருக்கும் வெயிட்டுக்கு. ஓகே, தட்ஸ் ஒன் குட் பாயிண்ட். நம்பர் 2, நான் அன்றைக்கி நைட்டு தூங்கலை. இன்கேஸ் நான் தூங்கியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கறி விருந்தெல்லாம் போட்டு ஃபோட்டோவில் ஒரு மாலையை போட்டு, ஸோ அதுவும் நடக்கலை. நான் தூங்காதனால ஏதோ உருண்டு பிறண்டு டக்குன்னு கிளம்பி கீழே ஓடி வந்துட்டேன்.
சப்போஸ் மேபி ஏதாவது பெருசாக இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா வெளியே தெரியறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஃபுல்லாக ரிமோட் ஏரியாவில். அன்னைக்கு நாளில் மட்டுமே ஊட்டியில் மட்டும் 300 மரம் விழுந்திருக்குதா ஒருத்தர் சொன்னார். எந்த அளவுக்கு உண்மைன்னு அது தெரியலை. ஓகே, இது ஒன்று. இன்னொன்று, தட் பர்டிகுலர் லாக் என் காலில் விழுந்த அந்த ரீப்பர், ஐ ஷோ யூ. இப்போ மேலே வந்துட்டு அந்த அந்த ஷீட்டை பிடிக்கிறதுக்கு கட்டை இருக்குது தெரியுமா, அதுதான் வந்துட்டு ரீப்பர்ஸ். ஆங்கிள் மாதிரி இருச்சா, சூப்பர். அந்த ரீப்பர் தான் வந்து உடஞ்சி என் காலில் விழுந்துச்சு, 2ஆக உடஞ்சி. ஓகே, ஸோ அது அப்படி விழுகிறப்போ 2 பக்கமுமே ஷார்ப். ஓகே, இப்படி விழுந்த கட்டை இப்படி விழுந்திருந்தது அப்படின்னா உள்ளே இறங்கி இருந்திருக்கும். ஸோ அப்படியும் விழுகலை எனக்கு. அன்னைக்கு கரண்ட்டும் இல்லை, தேங்க் காட். ஸோ கரண்ட் இருந்துச்சுன்னா மேபி ஷார்ட் சர்க்கியூட் எதுனா ஆயிருந்திருக்கலாம். தேங்க் காட் எங்கள் அப்பாவும் இல்லை. நான்றனால உருண்டு பிறண்டு வந்துட்டேன். எங்கள் அப்பாவாக இருந்திருந்தா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். ஸோ இட் வாஸ் அ நியர் டு டெத் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் 1 வீக் ஆகிடுச்சு இன்னையோட சேர்த்து. இட்ஸ் ஸோ ஹார்ட் ஃபார் மீ அண்ட் ஸ்டில் ஐ எம் ட்ராமடைஸ்ட். இப்போயும் அந்த காற்று பார்த்தா, மரம் பார்த்தா எனக்கு பயம் இருக்குது. இன்னும் அந்த மண்டைக்குள்ளே அந்த சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்குது. இன்னும் அந்த வீடு கிளியர் பண்ண இல்லை, அப்படியே தான் இருக்குது அந்த வீடு. ஓகே, ஸோ I just want to share these things with you. It's just nothing actually, ஒன்றுமே இல்லை தான். But I felt I want to show you all and I want to tell these things to you. I'll show you the place, okay? Actually, இப்போது நான் இருக்குது ரெசார்ட்டில். ஓகே, நான் இப்போ உங்களை கூட்டு போகிறது அந்த ஆக்சுவலி வந்த கரண்ட்டு மறுபடியும் போயிடுச்சு. எவன் கண்ணு வச்சான்னு தெரில. I know you can hear the sound of the wind. பின்னாடி இருக்க மரம் டான்ஸை பார்த்தீங்களா? லாஸ்ட் சாட்டர்டே I was writing a poem kind of thing. எந்த மரம் பார்த்து எழுதுனேனோ அந்த மரம் தான் இப்போ என் தலைமையில் விழுந்திருக்கு. I'll show you the place. என்னால் இப்போ உள்ளே போக இயலுமான்னு தெரியலை, பிகாஸ் there are debris all over the place. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு I took a video of inside. Okay, சரிங்களா? I'll show the place. பின்னாடி இருக்கிறது தான் அந்த வீடு. I'm still alive. அன்னைக்கு நான் கீழே விழுகிறப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேனோ அதே தான் மறுபடியும் போட்டிருக்கேன். I just want to show you the house, which is the dead bed actually for me. Camera blur ஆகுதா? Focus there. I cheated death once again. Now I'm going there. I'll take you too. கதவு கூட உடைஞ்சு போச்சு. போவோமா? ஸோ இவர் தான் அந்த மரம் என் தலைக்கு மேலே விழுந்த வச்சார். ஆக்சுவலி பிஃபோர் சாட்டர்டே என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து நான் ஒரு போயம் மாதிரி எழுதினேன். அந்த போம் வந்துட்டு நான் இப்போ எங்கே நிற்கிறேனோ இதே இடத்துல நின்றுக்கிட்டு இந்த மரத்தை பார்த்து தான் எழுதினேன். ஸோ அதே மரம் என் தலை மேலே விழுகும் நான் நினச்சே பார்க்கல. இஃப் யூ கேஸ் ரிமெம்பர், இங்கேருந்து தான் நான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன். இன்னும் இந்த ஓடெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ தட் இஸ் த டேஞ்சரஸ் ஒன். அங்கே ஒரு பிளவு இருக்குது தெரியுதா? அதுதான் கொஞ்சம் டேஞ்சர். ஆக்சுவலி இப்போ நான் உள்ளே போகிறதும் டேஞ்சர் தான். பட் ஐ ஹாவ் திஸ் அர்ஜ், உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு இருக்கு. ஸோ ஐ எம் கோயிங் இன். நான் எப்படி அங்கேருந்து இங்கே இறங்கினேன்றதை காட்டுறதுக்கு தான் கேமரா அங்கே வச்சுருக்கேன். இப்பயும் இந்த மரம் பார்த்தா பயம் இருக்கு. This is how I came that night. இந்த ரூட்டு அப்போ இல்லை,
இந்த கட்டை எல்லாம் பிளாக் பண்ணி இருந்துச்சு. ஸோ நான் இந்த இடத்துல இருந்து கீழே ஜம்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் இதை கிளியர் பண்ணி மேலே வந்தோம். அப்போது எப்படி விட்டு போனேனோ அப்படியே தான் இருக்குது வீடு. உள்ளே யாருமே வரல அதுக்கப்புறம். ஸோ மேலே ரூஃப்ஸ் இங்கேயும் டேமேஜ். ஸோ ஐம் டேக்கிங் யூ ஆல் டு த மெயின் ரூம் வேர் இட் ஆல் ஹேப்பன். ஐ ஹோப் இப்போ எவனும் விழுந்துட மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வேர் ஐ வாஸ் ஸ்லீப்பிங் அண்ட் திஸ் இஸ் த லாக் விச் கேம் இன் டு மை லெக். அண்ட் இந்த செவத்து மேலே தான் மரம் இப்போ நிற்கிது. இங்கேருந்து தான் அந்த லாக் உடஞ்சி என் காலில் விழுந்துச்சு. ஸோ எல்லா டெப்ரிஸ்லாம் அப்படியே ஸ்கேட்டர் ஆகியிருக்கு, பிக்சர்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஸ்டே லாங்கர் ஹியர். திங்ஸ் ஆர் ஆசம். ஓகே, கிச்சனுடைய வாலும் உடஞ்சி போயிருக்கு. இன்னும் கரண்ட் இல்லை. வீடு இடிஞ்சனால கரண்ட் இல்லையா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரில. கரண்ட் இல்லை. நாங்கள் பயப்படுறதே இந்த தூண் பார்த்து தான். ஏன்னா இது எப்போனாலும் விழுகிறதுக்கு ரெடியாக இருக்குது. என்னுடைய க்ராக்ஸ், எங்கன்னு உங்களுடைய செக்யூரிட்டி கேமரா எல்லாம் காலி. போமா. Things are so slippery still. கால் வலிக்குது. கிளைமேட் தெரியுதா பின்னாடி? ரொம்ப பேட் வெதர். இந்த புயலில் நான் மட்டும் மாட்டி அடிவாங்கலை. என் அண்ணன் ஒருத்தருடைய காரு காலி, ஒரு அங்கிளுடைய காரு காலி, நிறைய பேர்த்துடைய வீடு காலி. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. ஸோ end of the line, I survived. எனக்கு இந்த கால் தான் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இன் திஸ் ஆங்கிள் என்னால் ரொம்ப தூரம் நடக்க இயலாது, ஓட இயலாது, ஜம்ப் பண்ணவோ இல்லை இது செய்யவோ இயலாது. பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் another adventure of Ganard's world. I hope I haven't bored you so much. இது ஒரு பெரிய வீடியோ தான். I know I'm talking too much. கொஞ்சம் கொஞ்சமாக கேளுங்க, போர் அடிச்சிச்சு அப்படின்னா. And like this video, comment your thoughts, and if you like this video, you share this video, and சும்மா subscribe பண்ணி வைங்க.